சிஸ்டர் எங்களை நாங்கள் யாவரும் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை வரவழைப்பமாக கர்த்தருடைய வார்த்தை குருதாமே சிங்கக்குட்டியால் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அது அந்த வாக்கு தத்தரிப்படி கர்த்தரங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. இப்போது நாங்கள் யாவரும் ஒரு மனதோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலையங்கம் நன்மை எங்களுடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமைகள் இன்றைக்கு பிசாசிடத்திலிருந்து வருகிறது, மதங்களுக்கு பின்னால் கிரிகை செய்கிற ஆவிகளிடத்திலிருந்து தீமைகள் வருகிறது. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பரத்தில் உள்ள ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இந்த பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கு நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் ஒருவரே மெய்யான தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், சொந்தக்காரன் நீர் ஒருவர் தான். எல்லா ஆவி ஆத்துமாக்கள் எல்லாம் உம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மக்கள் உம்மிடத்துல இந்த கடைசி காலத்துல அந்த தீமைகளை வெறுத்து தீமைகளை விட்டு நன்மையான ஈவுகளை பரிபூர்ணமான வரங்களையும் தந்து எங்களை இம்மைக்கு பின்பு மறுமையில நித்தியமாக வாழச் செய்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில ரட்சிப்பை பெற்று ஒவ்வொருவரும் வருவார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க ஒவ்வொருவரோடும் இடைப்படும். மீண்டுமாக துதி கன மகிமை உமக்கே ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எங்களுடைய தேவன் எப்பொழுதும் நன்மைகளை மனுக்குலத்துக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆபகுக் 1 அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கர் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் எங்களுடைய தேவன். தீமையான மனிதர்கள், தீமையானவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், அதை அவர் முகத்தை திருப்பி விடுவார். தீமை அவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பாருங்கள், மனுக்குலத்தின் மேல தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டுமாக அந்த பிசாசின் தீமைகள்ல இருந்து விடுதலை பெற்று இயேசுவிடத்துல வருகிறது என்பது தீமையை விட்டு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகிற வாழ்வு. இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, தீமையை எதிர்த்து வாழுகிற வாழ்வுதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இன்றைக்கு இயேசு என்று சொன்னால் பாருங்கள், பலர் பயப்படுகிறார்கள். இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன், எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன். பாருங்கள், மதங்களில தான் பயப்பட வேண்டும். மதங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும், கத்திகள், வாளுகள், சூலங்கள், இப்படியான மனிதர் கொல்லுகிற கருவிகளை நாங்கள் மதங்களில பார்க்கிறோம். இயேசுவில நாங்கள் இயேசுவிடத்துல வருவது அன்பை கற்றுக்கொள்வதற்காக, அன்பின் வழியில நடப்பதற்காக, அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் எங்களை உருவாக்கின இந்த உலகத்தை படைத்த அந்த தேவனை, எங்களுக்கு இன்றைக்கு சுவாசத்தை தந்த தேவனை நாங்கள் அன்பு கூறுவதுதான் அவருடைய பிரதான கற்பனையாக இருக்கிறது. 2வது கற்பனை,
தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மறு மனிதனை, உங்களுடைய அயலில் வாழுகிற மனிதனை நேசிப்பது, அன்புதான் அவருடைய ராட்சியமாக இருக்கிறது. இம்மைக்கு பின்பு இந்த உலகத்தில ஆதாம் ஏவாள் நன்மையையும் தீமையையும் தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், ஆதாமும் ஏவாளும். இதனால இந்த உலகத்தில எங்களுக்கும் நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு பல மனிதர்கள் பிசாசினால பிடிக்கப்பட்டு தீமையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சரீர பிரகாரமான காரியங்களில தங்களுடைய மத தெய்வங்களை தேடுகிறார்கள், பணத்தை தேடுகிறார்கள், பொருளை தேடுகிறார்கள், பேசமாட்டாத தெய்வங்களிடத்தில அவர்கள் வணங்குகிறார்கள். பாருங்கள், எங்களுடைய தேவன் கண்ணை உருவாக்கின தேவன், எங்களுக்கு கண்களை தந்தவர் பாராரோ, காதை சிரிசித்தவர் கேளாரோ என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், உயிருள்ள தேவன். அவர் ஒருவரே மெய்யான தேவன். அதை இந்த கடைசி காலத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை எங்களுக்கு தந்து விட்டு போகிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த சுவிசேஷம் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், உங்களுடைய ஒரு கடமையாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போகும்போது கட்டளையிட்டு சென்ற கட்டளையாக இருக்கிறது. சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிங்கள், அப்பொழுது முடிவு வரும். அன்பின் சுவிசேஷம், இந்த குட் நியூஸ். வேதாகமம் தான் குட் நியூஸ். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் தேவனாக இருந்தது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனும் மரிக்க முன்பாக அறிய வேண்டிய வார்த்தைகள், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிய முன்பாக, மரணத்துக்கு முன்பாக இந்த சட்ட புத்தகம், பரலோகத்தின் சட்ட புத்தகம், இயேசு ராஜா இயேசு ராஜா தான் ஜட்ஜாக வரப்போகிறார். அந்த ஜட்ஜுக்கு முன்னாக நிற்கும் பொழுது இந்த வேதாகம புத்தகம் தான் சட்ட புத்தகமாக இருக்கிறது. நன்மை செய்தவர்களை வலது பக்கத்திலேயும், தீமை செய்தவர்களை இடது பக்கத்திலேயும் அவர் பிரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை அறிந்து நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். இப்படியாக ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது ஏழையின் உருவில் இயேசு இருக்கிறார். யார் எந்த நாடுகளில் ஏழைகளாக இருந்தாலும் நீங்கள் ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள், அதை அவர் திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான இயேசுவின் வழியில நடக்கிறவர்களை வலது பக்கமும் பரலோகத்திலும், இயேசுவுக்கு எதிராக மனுக்குலத்துக்கு விரோதமாக செயற்படுகிறவர்களை இடது பக்கத்திலையும் அவர் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடது பக்கத்துல போற மனுக்குலம் அது பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், பிசாசுக்காக விழுந்து போன தூதர்கள், தேவன் ஏஞ்சல்ஸ் தான் படைத்தார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக சிந்தித்து, மேட்டுமை கொண்டு சிந்தித்து விழுந்து போனார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு லூசிபரஸ் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோடு இருந்த அந்த லூசிபரஸ் தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன். பாருங்கள், இதனால் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள். அதன் பின்பாக நாங்களும் இந்த சரீரத்தில எங்களுக்கும் நன்மை தீமை அறியத்தக்க தெரிவை தேவன் எங்களிடத்துல தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டால் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், பரலோக பாக்கியத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், நித்திய வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். தீமையை தெரிந்து கொண்டால் நீங்கள் பிசாசை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், நரகத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் இடது பக்கத்துல இயேசு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது இடது பக்கத்துல
போக இயேசு சொல்லுவார். இதை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்து இயேசுடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி, வசனத்தின்படி வாழ்ந்து நான் அந்த வலது பக்கத்திற்கு போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த உலகத்துல மரித்த பின்பு நீங்கள் அந்த டிசிஷனை எடுக்க முடியாது. இயேசுடைய ஜட்ஜ்மெண்ட் டேயில இயேசுவுக்கு தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள், இயேசுவை அறிவிக்கிறவர்கள், அவர்கள் எல்லோரும் வலது பக்கத்தில் சேர்க்கப்படுவார்கள். அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற ராஜ்யம், இராக்காலம் இல்லாத ராஜ்யம். இந்த உலகத்தில பாருங்கள், நன்மை தீமை அறிந்து கொண்டதன், நன்மை தீமை விரிச்சதை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் இந்த உலகத்துல இருள் இருக்கிறது, பகல் இருக்கிறது. 12 மணித்தியாலம் பகல் இருக்கிறது, 12 மணித்தியாலம் இரவு இருக்கிறது. பாருங்கள், நன்மை தீமை. இந்த இருளான 12 மணித்தியாலத்துல தீமைகள் அதிகம் நடக்கிறது. பகலில 12 மணித்தியாலத்துல இந்த தீமைகள் நடப்பது குறைவு. பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து விளக்காக, வெளிச்சமாக இருப்பார். அங்கு ராக்காலம் இராது. வெளிச்சம் இயேசுதான் வெளிச்சம் தருகிற தேவனாக இருக்கிறார். கவலை இல்லாத அவர்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவனோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் தீமையை நம்பி இழந்து விடக்கூடாது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசு ராஜாவோடு மீண்டுமாக வாழுகிற வாழ்வு, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை மதங்கள் உங்களுக்கு கற்றுத்தர மாட்டாது. அவர்கள் தவறாகத்தான் கற்று தருவார்கள். வாருங்கள், இந்து மதத்துல சொல்லுவார்கள், புல்லாகி புழுவாகி பாம்பாகி இப்படியாக பலவிதமான பிறவிகளை பிறந்து கடைசியாக அந்த பாம்பியை வணங்கி பாம்பாலே கொத்தப்பட்டு மரிக்கிறவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். பாம்புல விஷம் இருக்கிறது. பாருங்கள், பிசாசு விஷம் உள்ளவன். மனிதர்களை பாவம் செய்ய வைத்து விஷத்தை கக்க வைத்து பாருங்கள் நரகத்தை இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். இயேசுவிடத்துல வரும் பொழுது அவரிடத்திலே வருகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பிசாசை எதிர்க்கிற வல்லமை எங்களுக்கு தருகிறார். பிசாசுக்கு எதிர்த்திருக்கிற வல்லமையை தருகிறார். நீங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது இரட்சகராக சால்வேஷன் பிரேயரை சொல்லி, நீர்தான் நான் ஒன்றிலிருந்து நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும். என்னில இருக்கிற பிசாசின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று நீங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள்ள வந்து தங்குவார். இதன் பின்பாக நீங்கள் இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தாயின் வயிற்றில நாங்கள் பாவ உணர்வோடு இந்த உலகத்துல பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற 44வது 45வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசு ஒருவர் தான் பாவம் இல்லாத இயேசு மனுக்குலத்தின் பாவத்துக்காக பாவமானார். சாபமுள்ள இந்த உலகத்திலே ஆதாம் பாவம் செய்த பின்பு சாபம் இந்த உலகத்தில பிரவேசித்தது, பாவம் பிரவேசித்தது. இந்த சாபமான காரியங்களை எல்லாம் சுமந்து முள்முடியில சுமந்து தீர்த்தார். சாபம் இல்லாத இயேசு சாபமானார் எங்களுக்காக, மனுக்குலத்திற்காக. மதங்களால ரட்சிப்பு தர முடியாது, அவர்களுடைய தவறான கொள்கைகளால ரட்சிப்பை தர முடியாது. ஒரு முறை மரிப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்புல ஜட்ஜாக இயேசு வரப்போகிறார். இதற்காகத்தான் மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் இந்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு, பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து வாசித்து படிக்கலாம். இப்படியாக இயேசுவை மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்
அதிகாரங்களில நீங்கள் படிக்கலாம். பாருங்கள், இயேசு 0 to 33 வருஷம் மெய்யாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஹிஸ்டரி, சரித்திரமாக வாழ்ந்தவர். 0வில் பிறந்து 33 வருடங்கள் இந்த உலகத்துல சரித்திரபுறமாக இன்றைக்கு திகதி எழுதும் பொழுது பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பேர் 13ஆம் திகதி மார்ச் மாதம் 2026. நீங்கள் ஒரு திகதி எழுதும் பொழுது இயேசுவுக்கு பின்னான திகதியை எழுதுகிறீர்கள். பர்த்டே கொண்டாடும் பொழுது இயேசு இந்த உலகத்துல 0வில் பிறந்து 33 அரைப்படியாக 2026ஆம் ஆண்டில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர். கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 வருடங்களாக இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எழுதப்பட்டது. பாருங்கள், கிறிஸ்து 0 to 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 70-80 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டில இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. பாருங்கள், இயேசுடைய புஸ்தகங்கள் எல்லாம் அந்த உண்மை தத்துவம் உள்ளதாக இருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த புஸ்தகங்களில் எல்லாம் ஒரே மாதிரியான ஒவ்வொரு எழுத்தாளர்கள் எழுதியிருந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள செயற்பட்டு எழுதி அந்த மெய்யான தேவனை, ஒன்றான இரட்சகரை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த முஸ்லிம் மதம் கிறிஸ்துவுக்கு பின் 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த முஸ்லீமுடைய புஸ்தகம். நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும். பாருங்கள், அந்த மதம் சரீர பிரகாரமாக தேவனை தேடுகிறது. அதுல இயேசுவை பற்றி தவறாக எழுதியிருக்கிறார்கள். எது சரியான புத்தகமாயிருக்கும்? இயேசுடைய காலத்துல இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் எழுதின புத்தகம்தான் இந்த புதிய ஏற்பாடு. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட புஸ்தகத்துல இயேசுவை பற்றிய சில கருத்துக்கள், பல கருத்துக்கள் என்று சொல்லலாம். மரியாதை பற்றிய கருத்துக்கள், இயேசுவை பற்றிய கருத்துக்கள் எழுதி இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பர்பஸாக இயேசுவினுடைய மரணத்தை மறைத்து விட்டார்கள். இயேசுடைய உயிர்த்தெழுதலை 600 ஆண்டுகளுக்கு பின்பு மறைத்து இன்றைக்கும் அதை அந்த சமூகத்தில பரப்பி கொண்டு வருகிறார்கள். கடைசி புறவிட்டாக முகமட்டை எழுதி பாருங்கள், இப்படியாக அந்த புத்தகத்துல இயேசுவை பற்றிய நல்ல கொள்கைகள் இருக்கிறது. மரியாதை பற்றிய உண்மையான கொள்கைகள் இருக்கிறது. இயேசு உயிர்த்தது, மரித்தது, 3 நாள் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தது, பரிசுத்த ஆவியானவர்ல கற்பந்தரித்தது, அப்படியான காரியங்கள் எழுதப்பட்டு இந்த மரித்ததும் உயிர்த்தெழுந்ததும் பாருங்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அதற்குள்ள சாத்தான் கிரியை செய்கிறது. ஏனென்றால் சாத்தான் மரணத்துக்கு காரணமாக இருந்தவன். எங்களுடைய முதல் பெற்றோராய் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து மரணத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன். அந்த ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாகிய காயின், ஆபேலை கொல்லுவதற்கு காரணமாக இருந்தவன் அந்த பிசாசு. பாருங்கள், அவருடைய பாவத்தின் விளைவாக முதற் கொலை வேதாகமத்தில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கிறது. இப்படியாக இன்று வரைக்கும் அந்த லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் இன்றை வரைக்கும் இந்த கொலைகளையும் பாவ காரியங்களையும் சமயங்களையும் தவறான காரியங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுகிற கொள்கைகளையும் மனுக்குலத்துக்கு கொடுத்து தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இந்த உலகத்தை இழுத்து செல்லுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், ஆபகூக்கில பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? பாருங்கள், துன்மார்க்கன் விழுங்குவான். ஏனென்றால் அவன் பிசாசுக்கு பின்னால செயற்படுகிறவன். அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஏனென்றால் அவன் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார். டெவில், சில்ட்ரன் ஆஃப் டெவில் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் சில்ட்ரன் ஆஃப் கோட், அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அவர்கள் பாருங்கள், பிசாசின் பிடியில வாழுகிறவர்கள், துன்மார்க்கத்தில் வாழுகிறவர்கள்,
அவர்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றால் பாருங்கள், பிரசங்கி 8 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்படுகிறது, துர்க்கிரிகைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இதயம் பொல்லாம்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டது. ஒரு பாவம் செய்யும் பொழுது, முதற் கொலை செய்யும் பொழுது, முதல் திருடு செய்யும் பொழுது, அது அவர்களுக்கு அது ஒரு வடிந்து போயிடும். தொடர்ந்து பிசாசு அவர்களுக்குள்ள செயற்படும் பொழுது அந்த பாவங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்கு காலத்தை கொடுக்கிறார். இயேசு பாருங்கள், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அந்த தண்டிக்கிற காலத்தை. அதற்கு முன்பாக தேவன் மனம் திரும்பி விட்டால் மக்கள் அவர்களை மன்னித்து அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இப்படியான நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், சவுலும் தாவீதும் 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் சவுல் மாம்ச சிந்தையில வாழுகிறான், தாவீது ஆவிக்குரிய சிந்தையில வாழுகிறான். பாருங்கள், சவுல் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனத்துல, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கப்படினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்து நீ என்னை கொன்று போடவில்லை. பாருங்கள், தாவீது ரட்சிக்கப்பட்டவனை நான் கொல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். ஆனால் சவுலிடத்திலே இருந்த அபிஷேகம் எடுக்கப்பட்டது. பாருங்கள், பொல்லாத ஆவி பிடித்து கொண்டது. இதனாலே அவன் தாவீதை கொல்லுவதற்காக முனைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால நாங்கள் தீமைகள் செய்யக்கூடாது என்று எங்களுடைய தேவன் கற்று தருகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஏசாயா 5 அதிகாரம் 13 வசனத்துல பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கடினம் உள்ளவர்கள் பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள்ளே இறங்கி போகிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தை விரும்புகிறவர்கள், உலகத்தை பாவத்தை விரும்புகிறவர்கள், பணத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் இப்படியாக நரகத்துக்கு போகிறார்கள். பாருங்கள், ஏசாயா 5 அதிகாரம் 18 வசனத்திலேயும், மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தை இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர்கள் இப்படியாக அவர்கள் பாவம் செய்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 5 அதிகாரம் 20 வசனத்திலேயும், இன்னைக்கு மதங்களில் இதுதான் நடக்கிறது. இயேசுதான் குட் நியூஸை தருகிறார். மதங்களாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம், பேட் நியூஸ். பாருங்கள், இப்படித்தான் மனிதர்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 5 அதிகாரம் 20 வசனத்துல, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படித்தான் உங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள் மதங்களில. இது நன்மை எல்லாவற்றையும், இயேசு கூறிய காரியங்கள் எல்லாவற்றையும் தீமையாக கற்றுத் தருகிறார்கள். பாருங்கள், அவருடைய மரித்தல் உயிர்த்தெழுதலை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய மதம்தான் சரியான மதம் என்று இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் எழுதின வார்த்தைகளை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அவரோடு வாழ்ந்து அவரோடு உணவருந்தி 3.5 வருடங்கள் அவரோடு இருந்து அத்தனை காரியங்களை மெய் என்று எங்களுடைய வாழ்வில வாசிக்கும் பொழுது கூட, தியானிக்கும் பொழுது கூட அதுல ஒரு பொய் கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் மனிதர்களால் எழுதப்பட்ட புஸ்தகங்களில
பொய்களை இலகுவாக, மனித எழுத்தின் பொய்களை இலகுவாக ஆராய்ந்து பார்ப்பவர்கள் இலகுவாக காட்டுக்கொள்ள முடியும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் எங்களுடைய தேவன் நன்மை செய்கிறவர். அவர் எங்களை நன்மை செய்யும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர்கள், இன்றைக்கு யூதர்களை பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதி பாருங்கள், தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்க அவர்கள் பழைய ஏற்பாட்டை ஏற்றிக்கொண்டு பாருங்கள், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இப்படியாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களில் இரக்கமுள்ளவராகத்தான் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டை இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த அன்பு பூரணமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் கத்தோலிக்கத்துல இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவில வைராக்கியமாயிருப்போம். ஆனால் அவருடைய வார்த்தை தெரியாதவர்களாக வாழ்ந்தோம். ஆனால் அவருடைய வார்த்தையை அறிந்த பொழுது தான் பாருங்கள், இப்படியாக அவர் விசுவாசிக்கிற எவனுக்கு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பிறரை 2 கற்பனையில் அடைத்து இயேசு புதிய கற்பனை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது, ஒன்றான மெய்த்தேவனை நேசிக்கும் பொழுது, நாங்கள் பிறருக்கு விரோதமான அத்தனை பாவங்களை இந்த 10 கற்பனையில இருக்கிற காரியங்களை 2 இதுக்குள்ள கொண்டெல்லாம் தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. இப்படியாக பிறரை நேசிக்கும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். பாருங்கள், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, இந்த ஆதாம் ஏவாள் நன்மை தீமையை தெரிந்து கொண்டது நிமித்தம் இன்றைக்கு எங்களுக்கு உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாக வைத்தேன். பாருங்கள், நாங்கள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் வாழப்போகிற தேசம் நித்திய ஜீவனை பெற்று இயேசுவோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வு. பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு மதங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இதன் பின்பு உங்களுக்கு நித்திய நிந்தை, நரகத்தில பிசாசோடு வாழுகிற வாழ்வு, இதிலே இருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எங்களுடைய இயேசு நன்மையை செய்யும்படியாக கற்று தந்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும், உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை விரும்ப வேண்டும், ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல நாட்களை, சமாதானமாக வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவம் செய்கிறவனை இன்னும் பாவம் செய்ய வைப்பது, அவனை இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்வது, பாவ கயிர்களால அவனை சுற்றி பிடிப்பது. பாருங்கள், இப்படியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது 45வது வசனத்தை வாசித்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால்
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணுகிற தேவன். இப்படியான நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். நீங்கள் பிசாசின் வழியில போய் ஏமாந்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த மரணத்தை வென்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களையும் மரணத்தை ஜெயிக்க வைத்து ஒரு மரணமில்லாத ஒரு ராஜ்யத்துல வாழ வைக்கிறது என்ற ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். இந்த மரணத்து வாழ்வை, மரணத்தை ஜெயித்து எங்களுக்குள்ள வாழ்ந்திருக்கிற இயேசு அந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அழிந்து கொள்ளும். சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அழிந்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுதான் நன்மைகளை செய்கிற தேவன். நல்ல நன்மைகளை எங்களுக்கு மனுக்குலத்துக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிறவர். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மிடத்துல வர்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் இரத்தத்தினால் அவர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, பரிசுத்த ஆவியினால் உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in the name of Jesus, mighty name of Jesus,
Holy name of Jesus, ministering angel, Jesus, Jehovah, Yeshua, merciful God, ஒவ்வொருவரை நிரப்பும். ஒவ்வொருவரோடும் இடைப்படும். கணுக்கால் அளவுகளுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பல மக்களை அபிஷேகத்தினால நிரப்பி சுவிசேஷ ஊழியர்களாக இழுத்துக் கொள்வீராக. இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஞாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு முடிவு வரும். அந்த முடிவில பரலோக பயணத்துக்கு போக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அந்த நித்திய வாழ்வில நித்திய ராஜாவோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. ஒருவரோடு விடைப்பட்டதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.